பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே நம்ம கதிரும் ராஜியும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான ட்ராமா போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இவங்க 2 பேத்துக்கும் எப்படி கல்யாணம் நடந்தது அப்படிங்கிறது மற்றவங்க யாருக்கும் தெரியாது இல்லையா? ஸோ இப்போ தனியாக இருக்கும் பொழுது எப்போ பார்த்தாலும் நம்ம கதிரும் ராஜியும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க சண்டை போடுறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிய வருது. என்னடா இவங்க 2 பேரும் காதலிச்சு யாருக்கும் சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஆனால் இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் சந்தேகம் வர தோணுது. ஸோ 2 பேர்த்தையும் சமாதானப்படுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி உள்ளார போகிறாங்க. கோமதி கிட்ட நம்ம ராஜி வந்து பார்த்திங்கன்னா, உங்களை யார் எங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னது, நான் உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டனா அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்தில் 2 பேருக்குமே விருப்பம் இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ராஜியை காப்பாற்றுறதுக்காக தானே இந்த கோமதி வந்து பார்த்திங்கன்னா இப்படி பண்ணினாங்க. ஸோ அதுதான் இப்போ ஒரு பிரச்சனையில் போய் முடியுது. ஆக மொத்தத்தில் கோமதி எப்படியோ 2 பேர்த்தையும் சமாதானப்படுத்திட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கதிர்கிட்ட ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கதிர் வந்து பெருசாக ராஜிக்கிட்ட சண்டை போடல. இருந்தாலும் அவங்க 2 பேர்த்துக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக சண்டை வரதான் செய்யுது. நம்ம ராஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜிக்கு இப்போ கதிரை ரொம்பவுமே பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. எப்போ கூடிய சீக்கிரம் இது காதலாக மாறும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.